கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் நடுவில் பேசும்படி ஆண்டவர் என் கையில் ஒரு செய்தியை தந்தா நீங்க எல்லாரும் அதை எழுதி எடுக்கணும். என்னுடைய செய்தியின் தலைப்பு ஏதோ ஒன்று குறைகிறது. ஏதோ ஒன்று குறைகிறது. Something is missing. சொல்லுங்க, something is missing. ஏதோ ஒன்று குறைகிறது. சில நேரம் எல்லாம் நான் வாழ்க்கையில இறங்கி ரொம்ப தேடி பார்ப்பேன். என்னிடத்தில் எது குறைகிறது. ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே எந்த பகுதி நான் இன்னும் சீர்படணும், எந்த பகுதி இன்னும் நான் கட்டி எழுப்பணும், எந்த பகுதி நான் இன்னும் உடைய கரத்துல விட்டு கொடுக்கணும். அப்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்துல போட்ட சில பகுதிகளை பைபிள்ல இருந்து உங்களுக்கு காட்டி நாம ஜெபிக்க போறோம். ஹாப்பி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மட்டும் நல்லவர். ஏதோ ஒன்று குறைகிறது. நம்ம அப்படியே பைபிளுக்குள்ள இறங்கி கொஞ்சம் பகுதிகளை பார்க்கலாம். இதுல நீங்களும் பேசணும். நீங்களும் பேசினாதான் சில காரியங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். முதல் கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் பிரசங்கமே பண்ணுவேன். ஆசரிப்பு கூடாரத்துல இல்லாத ஒரு பொருள் யாராவது சொல்லுங்க. சரியா சொன்னா இந்த பேனாவை தருவேன். ஆசரிப்பு கூடாரத்துல நாற்காலி இல்லை. சொன்னாங்களா? என்ன என்ன இல்ல? நாற்காலி இல்லை. ஏன் நாற்காலி இல்லை? ஆசரிப்பு கூடாரத்துல வேலை நடந்து கொண்டே இருக்கும், அதனால உட்கார முடியாது. என்ன செய்ய முடியாது? உட்கார முடியாது. வேதாகம வரலாற்றில் வேலையை முடித்து உட்கார்ந்த ஒரே ஒருவர், கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன். வேதாகம வரலாற்றில் மொத்த பைபிள்ல வேலையை முடிச்சு உட்கார்ந்த ஒரே ஒருவர் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். அவரை கொண்டு சகலத்தையும் உண்டாக்கினார். அவர் இவருடைய தன்மையின் சொரூபமும் மகிமையின் ரூபமாயிருந்து சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் தாங்குகிறவராய் உன்னதமானவருடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன் ஆசரிப்பு கூடாரத்துல நாற்காலி இல்லை? பலியிடுகிற வேலை ஒரு நாளும் முடியாது. துதிக்கிற வேலை ஒரு நாளும் முடியாது. தேவ பிரசன்னத்தில் செய்து கொண்டிருக்கிற வேலை ஒரு நாளும் முடியாது. அதுக்கு ஆரம்பம் தான் உண்டு, என்ன இல்லை?
முடிவில்லை, தொடக்கம் உண்டு. என்ன இல்ல? முடிவில்லை. அதனால நடந்து கொண்டே இருக்கும். அது நடந்து கொண்டே இருக்கிறதுனால வருகிற யாருக்கும் உட்காருவதற்கு அனுமதி இல்லை. வருகிற யாருக்கும் உட்காருவதற்கு அனுமதி இல்லாததுனால ஆசரிப்பு கூடாரத்துல எங்க தேடி பார்த்தாலும் நாற்காலியை காண முடியாது. இவரோ கல்வாரி சிலுவையில தனக்கு கொடுக்கப்பட்ட மொத்த வேலையும் செய்து முடித்து ஒரு துள்ளி பாவத்தை கூட மீதி வைக்காம 780 கோடி ஜனங்களின் பாவத்துக்கான பரிகாரத்தை சொந்த தோளில 2 கல்லர்களுக்கு நடுவில் சிலுவையில செய்து முடித்தவராய் உட்கார்ந்தார். Praise the Lord. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எல்லாம் போய் பார்த்தா மனிதனுடைய கண்ணுக்கு புரியும், ஏதோ ஒன்று குறைகிறது, ஏதோ ஒன்று குறைகிறது. தேடி பார்த்தா என்ன, அங்க உட்காருவதற்கு சேர் இல்லை. உடனே ஆசாரியனை கூப்பிட்டு கேட்கணும், ஏன் ஐயா இங்கே பனிமுட்டுகள் இருக்கிறது, தட்டு முட்டுகள் இருக்கிறது, அப்பங்களை வைக்க மேசை இருக்கிறது, பலியிடும்படி பலிபீடம் இருக்கிறது, தூபம் காட்டும்படி தூபபீடம் இருக்கிறது, கிருபாசனம் இருக்கிறது, இதெல்லாம் இங்க இருக்கும் பொழுது வெண்கல தொட்டி இருக்கிறது, இதெல்லாம் இங்க இருக்கும் பொழுது கர்த்தருக்கு தீபம் காட்டும்படி தீபம் இருக்கிறது, வெண்கல விளக்கு இருக்கிறது, இதெல்லாம் இங்க இருக்கும் பொழுது ஏன் ஒரு சேர் போடலன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க, பாவி பாவம் செஞ்சு முடிக்கிற வரை எங்களுக்கு வேலை நடந்து கொண்டுதான் இருக்கும், எங்களுக்கு வேலை நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் 2 கல்லர்களுக்கு நடுவில் இனி ஒருத்தை எழும்பி நின்று பலியிட்டு கொண்டிருக்கவே வேண்டாம்னு சொல்லி சகலத்தையும் செய்து முடித்தார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி சிலுவையில முடிந்த 7 காரியத்தை சொல்லிட்டு இன்னும் பல பகுதிகளில் போய் தேடி பார்த்தா அங்க எதெல்லாம் காணலன்னு சொல்லிட்டு நாம ஜெபிக்கலாம். எதெல்லாம் செய்து முடித்தார்? சிலுவையில எதெல்லாம் முடிந்தது? 1, என்னுடைய எல்லா பாவமும் முடிந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன்னு நினைச்ச தப்புதான். சிலுவையில என்ன முடிந்தது? என்னுடைய எல்லா பலவீனமும் முடிந்தது. சிலுவையில என்ன முடிந்தது? என்னுடைய எல்லா சாபமும் முடிந்தது. பார்த்தீங்களா? என்னுடைய பாவம் முடிந்த இடம் சிலுவை, என்னுடைய சாபம் முடிந்த இடம் சிலுவை, என்னுடைய எல்லா பலவீனங்களும் முடிந்த இடம் சிலுவை. 4, சிலுவையில என்னுடைய எல்லா தடைகளும் முடிந்தது. என் தடை முடியுது, என் பாவம் முடியுது, என் சாபம் முடியுது, என் பலவீனம் முடியுது. ஏன்னா என்ன சொல்லிருக்கு தெரியுமா? நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காகவே அவர் உடைக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. அவருடைய காயங்களினால் குணமானீர்கள். மலையாளத்தில் சொல்லி இருக்கு, அவனுடைய அடிப்பிணர்களால் சௌக்கியம் வந்திருக்கிறதோ. அல்லேலூயா. அப்போ சிலுவையில பாருங்க என் பாவம் முடியுது, சிலுவையில பாருங்க என் பலவீனம் முடியுது, சிலுவையில பாருங்க என் சாபம் முடியுது, சிலுவையில பாருங்க என் எல்லா தடைகளும் முடியுது. அது மட்டும் இல்ல, சிலுவையில பாருங்க என் அடிமைத்தனம் முடியுது. அதுவரை சாத்தா என்ன அடிமைப்படுத்தி வச்சிருக்க, உன்னை விடமாட்டேன், உன்னை பிழைக்க விட மாட்டேன், உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை ஜெபிக்க விட மாட்டேன், உன்னை முன்னேற விட மாட்டேன்னு சொல்லி சவால் விட்ட எல்லா சவால்களையும் சிலுவையின் மேல் ஆணி அடித்து, கொலோசியர் 2:14-15 சொல்லுது, துரைத்தரங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். கை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 6வது, சிலுவையில என்ன முடிந்தது தெரியுமா? என் மரணம் முடிந்தது. என் மரணம் முடிந்தது. அப்படின்னா அவரோடு கூட நான் மரிச்சேன், அவரோடு கூட நான் பிழைக்கிறேன், அவருடைய மரண சாயலை நான் தரிச்சேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை நான் தரிக்கிறேன். 7வதாக அவர் சிலுவையில ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா?
டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் என்று சொன்னா எல்லாம் முடிந்தது. இதுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவேன்னு நினைக்கிறதே தப்பு. எல்லாம் முடிந்தது. சொல்லுங்க, மெதுவா சொல்லுங்க. குடும்பத்தோட சவால் விட்ட அந்தகார வல்லமையின் சவால் முடிந்தது. உன் வீட்டை பின்தொடர்ந்து வந்த சாபம் முடிந்தது. பாவத்தின் அடிமைத்தனம் முடிந்தது. பலவீனத்தின் ஆவி முடிந்தது. எல்லா பொல்லாப்பும் முடிந்தது. கை தட்டி உரமனவ சக்கரமனவனவனவா ரியாந்தரமனவனவனவனவனவா அல்கமனவனவனவனவா. இனி அவனுக்கு பின்தொடர உரிமை இல்லை. வாயை திறந்து சொல்லுங்க, முடிந்தது, முடிந்தது. மார்ட்டின் சுந்தர் சிங் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். மன்னிக்கணும், மார்ட்டின் லூதர் டெய்லி 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஒரு தடவை முழங்கால நின்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போ சாத்தான் கையில ஒரு பேப்பரை கொண்டு வந்தான். பேப்பரை கொண்டு வந்து மார்ட்டின் லூதர் செய்த 52 பாவங்களை எழுதி கையில கொடுத்தாங்க. கையில கொடுத்துட்டு கேட்டானா, இவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச நீ எப்படி ஜெபிக்கலாம்? இவ்வளவு பெரிய பாவம் செஞ்ச நீ ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? மார்ட்டின் லூதர் அந்த பேப்பரை வாங்கி கீழே எழுதினாராம், இயேசுவின் ரத்தத்தில் எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிந்தது. குடும்பத்தை பாழாக்கி கொண்டிருந்த அசுத்த வல்லமைகளின் நடமாட்டம் முடிந்தது. எந்த மனுஷனாலும் முடிச்சு வைக்க முடியாது. அதனால ஆசரிப்பு கூடாரத்தில் எது இல்லை? சேர் இல்லை, நாற்காலி இல்லை. ஆசாரியனாயிருந்து வேலையை முடிச்சு உட்கார்ந்தது இயேசு மட்டும். பொறாம ஆசாரியனாயிருந்து வேலையை முடிச்சு உட்கார்ந்தது இயேசு மட்டும். அப்ப யாரை ஆராதிக்கிறோம்? யாரை ஆராதிக்கிறோம்? சகலத்தையும் எனக்காய் செய்து முடித்தவரே. இனி 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும். சகலத்தையும் எனக்காய் செய்து முடித்தவரை ஆராதிக்கிறேன். கவனிங்க, 2வது மிஸ்ஸிங். யாராவது சொல்லுவீங்களா? திங்க் பண்ண முடியுமா பாப்பா? வாய்ப்பில்லை இல்லையா? வாய்ப்பில்லை. கைவிடப்படுவதில்லைன்னு சொல்லி இருந்தா ஈஸியா திங்க் பண்ணி, வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி இருந்தாலும் ஈஸியா திங்க் பண்ணிருப்பேன். இது நம்ம திங்க் மேல போகுது. பின்ன ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, முடி தொலையும். நான் இப்ப எல்லாம் திங்க் பண்றது இல்லை. திங்க் பண்ணக்கு 2 பேரை வச்சிருக்கேன், அவங்க திங்க் பண்ணிக்கிட்டு. ஆதியாகமம் 22 அதிகாரம் 7வது வசனம்.
அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பையன் பார்க்கிறான். அப்பா கூட எல்லா ஆராதனைக்கும் போற பையன், ஆராதனையின் ஒழுங்குமுறை எல்லாம் தெரிஞ்ச பையன், சின்ன வயசுல இருந்தே தேவ சமூகத்தோட ஒட்டி வாழ்ந்த பையன். அவனுக்கு ஆராதனை முழுமை அடைவதற்கு என்ன தேவைன்னு தெரியும், என்ன தேவைன்னு தெரியும். தேவையானதெல்லாம் வீட்டில இருந்து எடுத்துக்கொண்டு புறப்படுறாங்க. என்ன? ஆபிரகாம் அதிகாலமே எழுந்திருந்து கழுதையின் மேல் சேணம் வைத்து வேலைக்காரரில் 2 பேரை தயவு செஞ்சு கவனிக்கணும். யுத்தம் பண்ண கூப்பிட்டப்போ எத்தனை வேலைக்காரர்கள் வந்தனும்? ஆபிரகாம் யுத்தம் பண்ண கூப்பிட்டப்போ எத்தனை வேலைக்காரர்கள் வந்தார்கள்? 318. பாத்தீங்களா? நான் பேனாவை வச்சு விளையாடாதது நல்லது. ஆனா ஆராதிக்க கூப்பிட்டப்போ எத்தனை வேலைக்காரர்கள் வந்தனும்? அடிப்பிடின்னு சொன்னோட நானும் மாற 4 கெட்ட வார்த்தை பேசட்டும்னு எத்தனை பேர் சாடி வந்தனும்? 318 பேரு. காலையில ஒரு ஜெபம் உண்டுன்னு சொன்னப்போ நேரே மாறி இல்லையே யோசிச்சிருக்கணும். சண்டை போடக்கு 2 பேரும் ஆராதிக்க 318 இருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லா இடங்கள்ல பாருங்க, பிரச்சனை பண்ணக்க ஆளு கூடுதல், பிரச்சனை பண்ணக்க ஆளு கூடுதல். 500 பேர் வேண்டாலும் வருவது. ஆனா வாருங்க, கொஞ்ச நேரம் ஆவியில ஆராதிப்போம்னு சொன்னா ஒரு கழுதையும் 2 ஆளும், ஒரு கழுதையும் 2 ஆளும் எல்லாருமா புறப்பட்டு போகணும். வேலைக்காரங்களையும் கழுதைகளையும் ஒரு இடத்துல விட்டான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க, சில ஆட்களை ஒரு எல்லையில வச்சு பிரிச்சு விடணும். சில ஆட்களை ஒரு எல்லையில வச்சு பிரிச்சு விடணும். அவங்க எல்லை தாண்டி மேலே ஏறி வந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை குத்துவணும். கிளம்புனப்போ 4 பேர் வழியில வச்சு எத்தனை பேரை பிரிச்சு விட்டாரு? 2 பேரை பிரிச்சு விட்டாரு. ஏன்னா இந்த 2 பேரால நாளைக்கு பிரச்சனை வர வாய்ப்புண்டு. வெளிப்பாடு உள்ளவன் பிரச்சனை வரக்கு முன்னே பிரச்சனை வர வாய்ப்புள்ள ஆட்களை பிரச்சனை வர வாய்ப்புள்ள ஆட்களை பிரிச்சு விட்டாங்க. எப்படி பிரச்சனை வரும்னு சொல்லித்தாரு. ஆபிரகாம் வேலைக்காரரை கொண்டு போய் ஈசாக்க படுக்க வச்சு கத்தி எடுத்தாருன்னு வைங்க. திரும்பி வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகும்போ மனைவி பிள்ளை எங்கன்னு ஆபிரகாமிட்ட கேட்க மாட்டா, வேலைக்காரர்கிட்ட கேட்பா, உங்களை அனுப்பி விட்டன நீங்க எங்க போனீங்கன்னு. அதனால அவங்க என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி ஆபிரகாம பலியிடுவோம். ஈசாக்க கொண்டு சாராள்கிட்ட கொடுத்து சமாளிச்சுக்கிடுவோம். புரியுதா? அவைய ரொம்ப யோசிப்பு. 100 வயசுக்கு மேல உள்ள ஆளு இந்த ஆளு நீ வாழ்ந்து அது வராதபடிக்கு மலைக்கு கீழே வச்சு ஆபிரகாம் சொன்னாரு, கழுதைகளும் நீங்களும் இந்த ஜங்ஷனோட நின்னுக்கிடுங்க. கர்த்தர் பிரிச்சு விட்டத நாம சுமக்கப்படாது, பிரச்சனை ஆயிடும். கர்த்தர் பிரிச்சு விட்டதுக்கு மேல இறக்கம் காட்டப்படாது, பிரச்சனை ஆயிடும். பாவம் இல்லையா, அண்ணன் இல்லையா, தம்பி இல்லையா, மச்சா இல்லையா, மைனி இல்லையா, நாத்தூன் இல்லையா, அண்ணி இல்லையா, எலி இல்லையா, பெருச்சாளி இல்லையா? நோ. தேவன் பிரிச்சு விட்ட இடத்துல வச்சு ஒரு முடிவெடுத்து அதோட முடிக்கணும். அதுக்கு அப்புறம் பயணம் போறது யார் தெரியுமா? ஆபிரகாமும்
ஈசாக்கும். பாருங்க, 4 பேரா போகும்போ ஈசாக்கு இந்த கேள்வியை கேட்கல. 4 பேரா போகும்போ ஈசாக்கு இந்த கேள்வியை கேட்கல. 2 பேரா போகும்போதான் ஈசாக்கு இப்ப தகப்பனோட உள்ளம் திறந்து பேச முடியுது. சில ஆட்களை வெட்டி தள்ளினாதான் தேவ மனுஷனும் தேவ பிள்ளைகளும் மனம் திறந்து பேச முடியும். அதை முடிச்சு வைக்கிறேங்கிறத விட சரியான நேரத்துல முடிச்சு வைக்கணும். சரியான நேரத்துல அவன் உள்ள புகுந்து 50 பேரை கம்பெனி பிடிச்ச பிறகு முடிச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லை, அவன் ஒன்ன முடிப்பான். என்ன ஒரு முறப்பு! சரியான நேரத்துல ஆபிரகாம் சொன்னாரு, உங்க உதவி இதோட போதும். நீ கிழிச்சு மறைச்சதெல்லாம் என்ன முறைச்சு பாருங்க, எல்லாம் போதும். நீ மலைக்கு கீழே நின்னுங்க. இனி போக வேண்டியது நானும் பாலகனும். அப்படி போகும்போதான் ஈசாக்கு இருதயம் திறக்குது. அவன் பார்க்கறான், என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கறான். என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போ அவனுக்கு தெரியுது, என் தலைக்கு மேல விறகு, என் அப்பாவுக்கு இடுப்புல கத்தி, அப்புறம் கயறு, அப்புறம் நெருப்பு. என்ன இருக்கு? நெருப்பு. அவன் யோசிச்சு பார்க்கறான், இவ்வளவும் வச்சு ஆராதிக்க முடியாது. பாட்டு புக்கு கொண்டு வர மாட்டணும், பைபிள் கொண்டு வர மாட்டணும், டயரி கொண்டு வர மாட்டணும், பேனா கொண்டு வர மாட்டணும். ஏதாவது கேட்டா நாங்க வாரது நினைச்சா தெய்வத்தை துதிங்க, அதுவும் சரிதான். ஒண்ணு கொண்டு வரலன்னாலும் வீழாவது வாராங்களே அதுக்காக கர்த்தருக்கு சோதரம். உபத்திரவா இல்ல, சோதரவான்னு வாராங்களே அதுக்காக கர்த்தருக்கு சோதரன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதோ. அவன் சூழ்நிலையை மொத்தமா பார்க்கறான். சூழ்நிலையை மொத்தமா பார்த்துட்டு சொல்றான், கடந்த வாரம் என் தகப்பன் ஆராதித்ததற்கும் இன்னைக்கும் ஏதோ ஒன்று குறைகிறது, ஏதோ ஒன்று குறைகிறது. 2023 விட 2024 கூடணும், அதிகமாகணும். இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு கூடணும், இந்த மாசத்தை விட அடுத்த மாசம் அதிகமாகணும், பெருகணும். அவங்க கேட்கிறாப்பா, நான் உங்க கூட ஆராதனை நிற்கும்போ இருக்கிறதுல ஒரு பொருள் குறையுது. உடனே தகப்பன் கேட்கிறாரு, என்னெல்லாம் இருக்கு? அவன் சொல்றான், விறகு இருக்கு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு. தகப்பன் கேட்கிறான், என்ன குறையுது? அவன் சொல்றான், முக்கியமான பொருள் எங்கே? முக்கியமான பொருள் எங்கே? பலிக்கு மிருகம் எங்கே? அருமை தேவ பிள்ளைகளே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடுங்க. உங்களிடத்துல எது குறையுதுன்னு கவனிங்க. உங்களிடத்துல எது குறையுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா கர்த்தர் அதை தர வல்லவர். புரியல. உன் குடும்பத்துல என்ன குறையுதுன்னு நீ கண்டுபிடிச்சா கர்த்தர் அதை தர வல்லவர். உன் வீட்டுக்குள்ள என்ன குறையுதுன்னு நீங்க கண்டுபிடிச்சா கர்த்தர் அதை தர வல்லவர். கை தட்டி வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஏதோ குறையுது. தயவு செஞ்சு ஒரு ஆவிக்குரிய சகோதரன் நான் சொல்றேன், முன்ன மாதிரி ஆராதிக்க முடியல, முன்ன மாதிரி ஜெபிக்க முடியல, முன்ன மாதிரி துதிக்க முடியல, முன்ன மாதிரி ஆவியில நிரம்ப முடியல அப்படின்னு சொல்ல கூடாதுன்னு முன்னைய விட ஆராதிக்கிறேன், முன்னைய விட துதிக்கிறேன், முன்னைய விட ஜெபிக்கிறேன், முன்னைய விட ஆவியில நிரம்புகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்.
தேடி பார்க்கணும், பர்டிகுலரா தேடணும். எது குறையுது பார்த்தப்பதான் தெரியுது பலிக்கு மிருகம் இல்லை. எப்பொழுது நீ குறைவை கண்டுபிடித்தாயோ அப்பொழுதே கர்த்தர் நிறைவாய் தர வல்லவர். எப்பொழுது என்னிடத்தில் எது குறைந்து கொண்டிருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்தோமோ அப்பொழுது வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கை தட்டுங்க, கை தட்டுங்க. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே செயல்படுகிற தமது வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவர். ஆபிரகாம் பதில் சொல்றாரு, யெகோவா இது நீ கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, இனி கர்த்தர் பார்த்து விடுவாரு. நீ கண்டுபிடிச்சிட்ட இல்லையா இது குறையுதுன்னு, இது இல்லைன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட இல்லையா, கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆபிரகாம் தன் மகனையும் கூட்டிட்டு போனாரு. பலிபீடத்தை கட்டினார்கள், விறகுகளை அடுக்கினார்கள். விறகின் மேல ஈசாக்க படுக்க வச்சு அவன் கால்களை கைகளை கயர்னால கட்டி கத்தி எடுத்து ஈசாக்கு நேரே ஓங்குகையில், இதாக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா, நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா, நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாரும் இங்க பாருங்க, கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவில் வருகிறவர். இனி ஒரு செகண்ட் தாண்டினா கத்தியின் கழுத்தை பதம் பார்த்து விடும் என்று தேவனுக்கு தெரியும். அதனால தேவன் என்ன பண்றார் தெரியுமா, கழுத்துக்கு கத்திக்கு நடுவில் இறங்குறாரு. தாங்க முடியாத பிரச்சனைகளோட, நிலதிக்க முடியாத கலக்கங்களோட யாராவது வந்திருந்தால் இந்த பகற்காலத்துல கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவில் ஆண்டவர் இறங்குகிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தடுத்துட்டு ஆபிரகாமிட்ட சொல்றாரு, திரும்பி பார். திரும்பி பார்த்தப்போ ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி கிடக்கு. ஒரு ஆட்டுக்கடா கொம்புகள் சிக்கி கிடக்கு. எப்பவுமே நீங்க புரிஞ்சுக்கிடணும், ஒரு மலைன்னு சொன்னா அந்த மலைக்கு 4 சைடு உண்டு. எத்தனை சைடு உண்டு? 4 சைடு. ஒண்ணு, அந்த மலையில நான் ஏறும்போ எனக்கு இடது பக்கம் உண்டு, எனக்கு வலது பக்கம் உண்டு, அப்புறம் எனக்கு ஆப்போசிட் சைடு உண்டு. ஆப்போசிட் சைடு உண்டு. ஆப்போசிட் சைடுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஏன்னா அது மலைக்கு அந்த பக்கம், இந்த பக்கத்துல நாம் போறது எனக்கு தெரியுது. ஆனா கர்த்தர் மேல இருக்கிறார் இல்லையா, அவருக்கு மலை மொத்தமா தெரியுது. தப்புதான், தப்புதான். அவருக்கு மலை மொத்தமா தெரியுது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு சர்ப்ரைஸ். ஒரு சர்ப்ரைஸ். ஆட்டை அனுப்பினார். ஆட்டுட்ட என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா, அவன் ஒரு ஸ்டெப் வைக்கும்போது நீ ஒரு ஸ்டெப் வைக்கணும். இப்ப ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொல்றாரு, நீ ஏறி வந்து பலியிடு. ஆட்டுட்ட சொல்றாரு, அவன் ஒரு ஸ்டெப் மலையில வைக்கும்போது நீ ஒரு ஸ்டெப் மலையில வைக்கணும். இப்ப சாத்தானை பொறுத்தவரை ஈசாக்கு சாகணும். ஈசாக்கு சாகணும். ஆண்டவரை பொறுத்தவரை ஆபிரகாம் மேல வரும்போ ஆடும் மேல வரணும். பயங்கர சர்ப்ரைஸ் இல்லையா? நான் மேல வந்து ஆடு என்ன ஆயிட்டது, மேல வந்து என்னை பலியிடுன்னு சொல்லிட்டு நிக்குது. அதாவது ஆண்டவர் வச்ச சர்ப்ரைஸ். ஆனா சாத்தான் பார்த்தா ஈசாக்க கொல்லணும்னா ஆட்டை தடுக்கணும். ஆபிரகாமை தடுக்க முடியாது. ஆபிரகாமை தடுக்க முடியாது. ஆட்டை என்ன செய்யலாம், தடுக்கலாம். அவன் என்ன பண்ணான் தெரியுமா, எங்க சிக்க வைக்கலாம்னு பார்த்துட்டு இருந்தான். இதாக்கும் சாத்தான் என்ன எங்க சிக்க வைக்கலாம்னு பார்த்தான். காலை சிக்க வைக்கலாமா, கைய சிக்க வைக்கலாமான்னு பார்த்தா கடைசியில் அவன் வழிய கண்டுபிடிச்சான், கொம்பை சிக்க வைக்கலாம். எதை சிக்க வைக்கலாம்? கொம்பை சிக்க வைக்கலாம். சில ஆட்களுக்கு வாட்ஸ்அப் எல்லாம் ஆட்டுங்க கொம்பு போல, நம்மள இல்ல வெளியே உள்ள ஆட்கள்
கொம்பை சிக்க வைக்கலாம். இப்ப கொம்பு சிக்கி கிடக்குது. ஆடு வெளியே வர முயற்சி எடுக்குது. இது ஆடு வெளியே வர முயற்சி எடுக்க ஆபிரகாம் ஈசாக்க கொல்ல பார்க்கிறான். ஆடு எப்படி என்ன செய்யும்? வந்துடும். ஆனா ஆடு வரலன்னா யாரு மரிக்கணும்? ஈசாக்கு மரிக்கணும். திடீர்னு கர்த்தர் தலையிட்டு சொன்னார், ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார்த்தப்போ வாக்கு தத்தம். இனி நான் இத ஒரு சென்டென்ஸ் சொன்ன பிறகு 2 நிமிஷம் ஆராதிக்கணும். உன் குடும்பத்துல ஒரு மரணத்தை கொண்டு வரும்படி வாக்கு தத்தத்தை சத்துரு வழியில சிக்க வைத்து விட்டான். இந்த பகல் வாக்கு தத்தத்தை கட்டு அவிழ்கிறது. கை தட்டுங்க, வாயை திறங்க. உன் வீட்டுல ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்படி, உன் வீட்டுல ஒரு ஆபத்தை கொண்டு வரும்படி, உன் வீட்டுல ஒரு நெருக்கடியை கொண்டு வரும்படி சத்துரு வாக்கு தத்தத்தை கொம்பை சிக்க வைத்து விட்டான். இந்த பகல் இயேசுவின் நாமத்திலே அது விடுவிக்கப்படுகிறது. உடகமனா சிக்கி கிடக்கிற உங்க பிள்ளை விடுவிக்கப்படுது. சிக்கி கிடக்கிற உங்க புருஷன் விடுவிக்கப்படுறாரு. சிக்கி கிடக்கிற உங்க குடும்பம் விடுவிக்கப்படுது. சிக்கி கிடக்கிற உங்க சரீரம் விடுவிக்கப்படுது. நல்ல கை தட்டி வாயை திறந்து பிரௌடா 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 பிரௌடபா அல்கம கந்தல கனாத்தியா ரேலந்தரா ரியந்தரா அல்கந்தரா பிரௌடா வந்தரா ரியந்தரா சத்தரவலவா. பலியிட்டார்கள். பலியிட போகும்போ ஈசாக்கு தலையில ஒரு கெட்டு வரவு. யூ அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட்? 2 பேரும் பலிய முடிச்சிட்டு இறங்கி வரணும். இறங்கி வரும்போ தலையில ஒரு விறகு கூட இல்ல, ஒரு விறகு கூட இல்ல, ஒரு விறகு கூட இல்ல. கவனிங்க, இன்னைக்கு ஆராதிக்க வேண்டிய தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய அளவில் ஆராதிச்சா கூட்டம் முடிஞ்சு போகும்போ தலையில ஒரு பிரச்சனை கூட இருக்காது. கை தட்டி நல்லா அந்நிய பாஷை பேசுங்க. உடமனம சந்தரமல் பிரௌடமனமனமனமனமா ரியாந்தல் கபனமனமனமனமா. ஆராதிக்க வேண்டிய தெய்வத்தை ஆராதிக்க வேண்டிய அளவில் ஆராதிச்சால் நெருப்பு புறப்படுகிறது. நெருப்பு 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 பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. கண்ணை மூடி விட்டு கொடுங்க, கை தட்டுங்க. பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது. எல்லா வரவும் எரியுது. உங்க அவமானத்தின் விறகு, உங்க தோல்வியின் விறகு, உங்க குடும்ப பிரச்சனையின் விறகு, உங்க பலவீனத்தின் விறகு இப்போ எரியுது. ஒன்னாவது வேதத்தில் உள்ள மிஸ்ஸிங் என்ன? நாற்காலி மிஸ்ஸிங். ரெண்டாவது எது மிஸ்ஸிங்? பலி. ஒன்னாவது நாற்காலியை காணவில்லை, இரண்டாவது பலி மிருகத்தை காணவில்லை, மூணாவது எது மிஸ்ஸிங்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன மிஸ்ஸிங்? ஆதி அன்பு. சொல்லுங்க, அந்த வார்த்தை எவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? முந்தியெல்லாம் ஒரு பொய் பேசினா கூட உள்ளம் சொல்லும், ஓடி போய் தெய்வ சமூகத்தில் இருந்து ஜெபி. ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபிக்கலைன்னா கூட உள்ளம் சொல்லும், நீ ஜெபத்தில் குறைபட்டிருக்கிறாய், ஓடிப்போ.
யார்கிட்டயாவது கோபமா பேசினா கூட உள்ளம் சொல்லும், நீயும் சாதாரண மனுஷன் தானே, அவனும் சாதாரண மனுஷன் தானே, நீ அப்படி பேசி இருக்க கூடாது. யாரை பார்த்தாலும் ஒரு பாரம் வரும், யாரை பார்த்தாலும் இவங்க பாதாளத்துக்கு போவாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை வரும், எதை கண்டாலும் ஒரு ஜெப குறிப்பா மாறும். அன்னைக்கு ஆராதனையில போர் அடிக்கல, பைபிள் வாசிக்கும் நேரம் போறது தெரியல, முழங்கால திக்கும்போ கண்ணில இருந்து 2 ஊற்றுக்கள் பாய்ந்து கொண்டே இருந்தது, எல்லாத்திலையும் ஒரு ரசனை இருந்தது, அவரை ரசிச்சுட்டே இருந்தேன். போய் உட்கார்ந்து அப்பான்னு கூப்பிடுவேன், ஐ லவ் யூ லார்ட் அப்படின்னு உள்ள திறந்து சொல்லுவேன். ஆழமான பாடல்களை கண்ண மூடி நீர் மட்டும் எனக்கு போது ஆண்டவரே உருகி உருகி சொல்லுவேன். நான் மட்டும் ரசிக்கல, அவரும் ரசித்திருக்கிறார், அவரும் ரசித்திருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் வந்து சொல்றாரு, இப்ப எல்லாம் நீ முன்ன மாதிரி இல்ல, பேருக்காக வார, கடமைக்காக கை தட்டுற, எல்லாரும் பாப்பாங்களேங்கிறதுக்காக துதிக்கிற, அதுக்கு ஒரிஜினாலிட்டியை நீ இழந்துட்ட. உண்மைதானே இல்லையா? எதை இழந்துட்ட? அதுக்கு ஒரிஜினாலிட்டி இழந்துட்ட. மனப்பூர்வமா செய்ய முடியல, அன்பு இருந்தாதானே மனப்பூர்வமா செய்ய முடியும். அன்போட பாடினாதானே உள்ளத்துல இருந்து பாட முடியும். அன்போட ஜெபித்தா தானே உள்ளத்துல இருந்து ஜெபிக்க முடியும். அன்போட வந்தா தானே ஆலயத்துக்கு நேரமே வர முடியும். எதை செஞ்சாலும் அன்போட செஞ்சாதானே முழு ஈடுபாடு இருக்கும். அன்போட செஞ்சாதானே முழு ஈடுபாடு இருக்கும். ஒரு ராத்திரி முழுக்க ஜெபம், முழு இரவு ஜெபம் வச்சாலும் கண்கள் தூங்க மறுக்கும். ஏன்? என் நேசரை பாடுகிறேன், என் நேசரை ஆராதிக்கிறேன், என் நேசரை துதிக்கிறேன், அவரை நான் அவ்வளவு நேசிக்கிறேன். நேச கனல் பயங்கரமாண்டவரை நேசிக்கிறேன். கர்த்தர் மட்டும் போதும் எனக்கு. கபரவ கபரவ சத்தரவா. ஜெபிக்கும்படி ஏவப்படுகிறவர்கள் ஜெபிங்க, உள்ளத்துல குத்தப்படுகிறவர்கள் ஜெபிங்க. ஆண்டவர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க ஜெபிங்க, ஜெபிங்க. பந்த 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 ரிபா கபதுர மத்தனா அல் காந்த கல்மத்தனாத்தி ரே கந்தரவா. கண்ணீரோட ஜெபிங்க, உள்ளத்தை உணர்ச்சி ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க, சத்தம் போட்டு ஜெபிங்க. ஆதி நிலைமைக்கு கொண்டு போகிறார், ஆதி நிலைமைக்கு கொண்டு போகிறார், உன்னதமான நிலைமைக்கு கொண்டு போகிறார். அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் சத்தம் உயர்த்தணும், அத்தனை பேரும் தேவ சமூகத்தில் போராடணும். உடா பாபா 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 பா ரீ பாபா 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 பா ரிகா பாபா 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 பா அல் கபர பர பர பரவா ரேல் அந்தர பரவ சந்தர பரவா. எதை செஞ்சாலும் 100% அன்போட 100% ஈடுபாடோட செய்யணும். சர்ச்சில் பாவோடக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதா? 100% அன்போட 100% ஈடுபாடோட செய்யணும். இல்ல செயல் போடக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதா? 100% அன்போட 100% ஈடுபாடோட செய்யணும். இல்ல சபைய பெருக்கக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதா? 100% அன்பு 100% ஈடுபாடு. இல்ல அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, ஜன்னல் திறந்து அடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்குதா? 100% அன்போட 100% ஈடுபாடோட செய்யணும். இல்ல எனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கதா வாய்ப்பு கிடைக்குதா? 100% அன்போட 100% ஈடுபாடோட செய்யணும். அப்படி செய்யும்போ அதன் பலன் மிகுதியாயிருக்கும். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆவிக்குரியதா செய்கிற எல்லா
காரியத்திலையும் அன்ப கலக்கணும். மற்றவர்கள்ட்ட பேசும்போ அன்ப கலக்கணும், ஜெபிக்கும்போ அன்ப கலக்கணும், ஆராதிக்கும்போ அன்ப கலக்கணும். அன்போட செய்யும்போ ஆண்டவர் அதை ரசிக்கிறது மட்டும் இல்ல, பரலோகத்தை விட்டு இறங்கி வாராரு. செய்யணுமே என்கிற நிர்பந்தத்துக்காக செய்யக்கூடாது. கடமை என் மேல விழுந்திருக்கிறது என்பதற்காக செய்யக்கூடாது. கர்த்தர் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக செய்யணும். என்ன பயங்கரமான ஒரு தெய்வம்னு பாருங்க. இப்ப காய்ச்சல் தெர்மோமீட்டர் வச்சு பார்ப்பாங்க இல்லையா, எவ்வளவு கூடி இருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி பார்க்கிறாரு. அன்பு எவ்வளவு கூடி இருக்கு, அன்பு எவ்வளவு குறைஞ்சிருக்கு பார்த்துட்டு அதுக்கு வர மதிப்பை கொடுக்கிறாரு. மதிப்பை கொடுத்துட்டு சொல்றாரு, எனக்கு தேவை ஆதி அன்பு. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் லவ். மெதுவா சொல்லுங்க, இஸ் த பெஸ்ட் லவ். ஒரு தடவை சொல்லுங்க. நாம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் கொடுப்போம் இல்லையா, அது பெஸ்டா இருக்கும். எப்படி இருக்கும்? பெஸ்டா இருக்கும். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நீங்க ஆதியில கொண்டிருந்த அன்பு, முன்பு கொண்டிருந்த அன்பு குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? ஒரு சபை ஒரு தற்பரிசோதனை பண்ணி பாருங்க. நம்மளை ஆராதிங்கன்னு சொல்ல வேண்டி வருது, துதிங்கன்னு சொல்ல வேண்டி வருது, பாடுங்கன்னு சொல்ல வேண்டி வருது. ஏன்னா யாராவது கட்டாயப்படுத்தினாதான் நாம செய்யறோம். ஊற்று தானா வரல, ஊற்று தானா வரல. இப்ப ஆண்டவர் பார்த்துட்டு சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. குற்றத்தை கண்டுபிடிச்சது யாரு? கர்த்தர். கையை உயர்த்தி பிடிங்க, சொல்லுங்க, இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை நேசிக்கணும், எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கணும். வா திறந்து சொல்லுங்க, வா திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அன்பு பாயுதன இந்த சபைக்குள்ள சொந்த வாழ்க்கைய வெறுத்து நான் என்னத்துக்கு உயிரோட வாழணும், என்னை எடுக்கப்படாத ஆண்டவரேன்னு சொல்லி தெய்வத்தை பார்த்து கேள்வி கேட்கிற உன் மேல இப்பொழுது அன்பு பெருகுது, அன்பு பெருகுது. தேவ அன்பு பயங்கரமாய் இறங்குது, தேவ அன்பு பலமாய் இறங்குது. சபை மொத்த அன்பு ஊற்றப்படுகிறது, அன்பு ஊற்றப்படுகிறது. கேளுங்க, அன்பு நிறையட்டும், அன்பு நிறையட்டும், அன்பு நிறையட்டும். உடபரபரபரமா அல்கபரபரப சந்தரபரபரபரமா. இனி அந்த கையை தட்டி சத்தம் உயர்த்தி ஆவியில் ஆராதிங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே.
அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். சொல்லுங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு வருவதினால், தேவா நான் எதினால் விசேஷித்த. நல்ல கை தட்டி. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் சொல்லுங்க. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குதே, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருதே. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குதே, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட வருதே. இனிமேவெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், அது போதும் என் வாழ்விலே. என் தேவனெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஒன்றாவது மிஸ்ஸிங் நாற்காலி, ரெண்டாவது மிஸ்ஸிங் பலி மிருகம், மூணாவது மிஸ்ஸிங் ஆதியில் கொண்டிருந்த அன்பு, நாலாவது மிஸ்ஸிங் 2 ராஜாக்கள், 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். கோடாலி இஸ் மிஸ்ஸிங், ஆக்ஸ் இஸ் மிஸ்ஸிங். எதை காணல? கோடாலி. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடணும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் நாம கணக்கு ஒப்புவிக்கணும். தந்த திறமைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், தந்த ஆரோக்கியத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், தந்த தாளந்துக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், தந்த வருமானத்துக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், தந்த வேலைக்கு கணக்கு ஒப்புவிக்கணும், தந்த ஆவிக்குரிய நன்மைகளுக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். யார்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கும் இருக்கிற தேவனுக்கு முன்பாக. நான் யோசிச்சு பார்க்கிறேன், கண்ணு தெரியாத ஈசாக்கு முன்ன போய் கணக்கு ஒப்புவிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் இல்லையா? ஏன்னா அந்த ஆளுக்கு பீஸ் ஏற்கனவே போய் கிடக்கு.
அந்த ஆளுக்கு பீஸ் ஏற்கனவே போய் கிடக்கிற தூரத்துல நின்று a square plus b square equal to what ன்னு கேட்டோம்னா அந்த ஆள் ஓகேன்னு சொல்லி விட்டுடுவாரு போலாம். ஆனா நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. என் எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், ராத்திரி பகல் எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாயிருக்கிறது. அவருக்கு எதுக்கெல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும் தெரியுமா? ஆண்டவர் வாழும்படி தந்த நேரத்தை கணக்கு ஒப்புவிக்கணும். டைம். எது கணக்கு ஒப்புவிக்கணும்? டைம். ஒரு நாள் 12 மணி நேரம் பகல் தந்தனே, என்ன பண்ணுனே? ஒரு ஆள் புக் எழுதுறாரு, அதுல எவ்வளவு தெளிவா எழுதுறாருன்னு பாருங்க. எழுதுறாரு, ஆண்டவர் சூரியனை படைத்தது நாம் இளைப்பாறும்படி, ஆண்டவர் சந்திரனை படைத்தது நாம் தூங்கும்படி. ஆண்டவர் சூரியனை படைத்தது பயங்கர சூடோட, பகல் பயங்கர வெயில். அப்ப என்ன பண்ணணும்? இளைப்பாறணும். ராத்திரி சந்திரனை படைச்சிட கண்ணு தெரியாது, அப்ப என்ன செய்யணும்? அவன் எல்லாம் எப்படி கணக்கு விடுவான்? தேவன் தந்த சமயத்தை கணக்கு கொடுக்கணும். ஜெபித்தனா, பைபிள் வாசித்தனா, நேரத்துல உண்மை உள்ளவனா இருந்தனா, அக்கௌண்டபிள். அப்புறம் தேவன் தந்த வருமானத்துக்கு கணக்கு கொடுக்கணும். தந்தனே, என் ராஜ்யத்தை கட்டி எழுப்பினியா, ஊழியத்துக்கு தோள் கொடுத்தியா? சில நேரம் எல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன். வஸ்திரத்தின் முக்கிய நோக்கம் என்ன? நிர்வாணத்தை மறைக்க. அது 50 ரூபா எடுத்து வாங்கி போட்டாலும் மறைக்கலாம், 50,000 ரூபா எடுத்தாலும் என்ன ஒரு முறப்பு. You understand your honor? நோக்கம் மறைக்கிறது. அது 50 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலும் மறைக்கிறதா நோக்கம், 50,000 ரூபாய் வாங்கி போட்டாலும் மறைக்கிறதா நோக்கம். பிரச்சனை என்ன தெரியுமா? 50 ரூபாய்க்கு வாங்கி போடுறது மறைக்கிற அளவுல 50,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டா மறைக்குது இல்ல. ரத்தாம்பர வஸ்திரத்தை உடுத்தவன்ட்ட சொல்றாரு, நீ அதுக்கு கணக்கு தரணும். அப்போ ஆண்டவர் தார வருமானத்துக்கு கணக்கு, ஆண்டவர் தார நேரத்துக்கு கணக்கு. அப்புறம் வாதறந்து பேசவே இல்லையா? வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். அதாவது சந்தோஷமா பேச சொல்றது தான். அதாவது நான் சிரிச்சு பேச சொல்றது. இப்ப சிரிச்சு பேசினா கணக்கு கொடுக்கிற அன்னைக்கு சந்தோஷமா நிக்கலாம். புரியுதா? மகிழ்ச்சியா பேசணும், ஆனந்தமா பேசணும், எல்லார்ட்டையும் பேசணும். அப்புறத்தோட ஒருத்தர் நடந்து போலாம், மனப்புறம் முறைச்சு பார்த்துட்டு காணாம போனாலும் ஹலோ பிரதர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லணும். எல்லார்ட்டையும் பேசணும். தெனாவட்டு, தம்பு, கொழுப்பு, பிரச்சாரம் சொல்லுங்க ஐயா. அல்ல, அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆணவம், திமிரு, இருமாப்பு, அகங்காரம், மூர்க்கம், நான் பார்த்தவரை எனக்கு இப்ப எல்லாம் ஒரு காரியம் புரியுது. மிருகங்கள் சிரிக்காது. மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை சிரிக்கிற கிருபை. அதனால என்ன செய்யணும்?
சிரிக்கணும். குடும்பத்துக்குள்ள நல்ல ஜோக் அடிக்கணும். புருஷர்கள் மனைவியை பார்த்து ஜோக் அடிக்கணும். மனைவி சிரிச்சாதான் அந்த ஜோக்க வெளியே சொல்லணும். ஆமா, மனைவி சிரிச்சா உலகத்துல எவனும் சிரிப்பான். நான் எல்லாம் ஜோக் எழுதி வச்சுட்டு முதல்ல மனைவிட்ட போட்டு பார்ப்பேன். மனைவிட்ட போட்டப்போ நனைஞ்ச படக்கு மாதிரி போகுதுன்னா நான் வெளியே சொல்ல மாட்டேன். அது வெளியே வெடிக்காது. வீட்டுக்குள்ள வெடிச்சுன்னு வைங்க, உலகத்துல எங்க போட்டாலும் வெடிக்கும். சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா ரொம்ப கோபமா பெரிய பெரிய சோத்திரம் சோத்திரம் கணக்கு கொடுக்கணும். வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். சில ஆட்கள் பிரச்சனை என்ன தெரியுமா? ஜபத்தை இழந்தாலும் 1998 இழந்திருக்கணும், ஆனா உள்ள மாதிரி காட்டிக்கிடணும். உள்ள மாதிரி காட்டிக்கிடும். கிருபை கைவிட்டு போய் பல காலம் ஆச்சு, ஆனா கிருபை உள்ள மாதிரி காட்டிக்கிடும். அவன் அப்படி இல்லை. அவன் பார்க்கிறான். அவன் பார்க்கும்போது கோடாலி இழந்தது நான் மட்டும் இல்ல, பல பேர் இழந்திருக்கிறார்கள். இழந்தவங்க எல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட்ல கம்ப வச்சு வெட்டணும். எப்படியாவது சவுண்டு கேட்டா போதுமே, மரம் விழணும்னு இல்ல, சவுண்டு கேட்டா பார்த்துட்டு இருக்கிற ஆட்கள் என்ன நினைக்கணும்? அவனும் வெட்டுறான். அவன் வெட்டும்போது கிருபை வெளிப்படுது. 10 வருஷமா ஒரே வரத்து தான் வெட்டுறான். ஆனா யாரும் அவரை குறை சொல்ல மாட்டணும். ஏன் குறை சொல்ல மாட்டணும் தெரியுமா? கோடாலி விழுந்தது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் வெட்டுறத நிறுத்திட்டான்னா எல்லாரும் கண்டுபிடிக்கணும், சம்திங் இஸ் மிஸ்ஸிங். அதனால அவங்க உள்ளம் சொல்லுது, மகனே டீ குடிக்கும்போ டீ குடிக்கலாம், பழஞ்சு குடிக்கும்போ பழஞ்சு குடிக்கலாம், அது வர கேரி ஆன், வெட்டிட்டே இரு. வாழ்க்கை முழுக்க வெட்டி வெட்டி வீணாக்காத. இவனுக்கு அப்படி நடிக்க முடியாது. ஏன் நடிக்க முடியாது தெரியுமா? வீட்டுக்கு போகும்போது செட்டில் பண்ணணும். வீட்டுக்கு போகும்போது செட்டில் பண்ணணும். நான் போறதுக்கு முன்ன தந்தம் வருவான், வந்து கேட்பான் கோடாலி எங்கன்னு. கோடாலி எங்கன்னு கேட்டுட்டு நாலு கெட்ட வார்த்தை பேசுவான். ஒரு தப்பும் செய்யாத என் மனைவியும் பிள்ளைகளும் கெட்ட வார்த்தை கேட்க வேண்டி வரும். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவ கூக்குரலிட்டு சொன்னான், கோடாலி தரலன்னா இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். என்ன உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஒரு கிருபை தரலன்னா இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எனக்கு அபிஷேகத்தை தரலன்னா இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். எனக்கு வேணும், நீ எனக்கு தரணும். ஜவாபி கிடைக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா கிடைக்கும். அபிஷேகம் கிடைக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா கிடைக்கும். கிருபை கிடைக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா கிடைக்கும். வரங்கள் கிடைக்குமா பாஸ்டர்? கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நீ ஆராதிக்கிறது திறக்கப்பட்ட பரலோகம். திறக்கப்பட்ட பரலோகம் இப்போ வானம் திறந்திருக்கிறது. அவன் கூப்பிடுறான், ஐயோ கோடாலி விழுந்துடு. பக்கத்துல நிக்க சொல்றான். அவன் சொல்றான், எனக்கும் கோடாலி இல்லைன்னு. எனக்கும் கோடாலி இல்லைன்னு. இவன் சொல்றான், நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழ விரும்பலன்னு. அவன் சொல்றான், எனக்கும் கோடாலி இல்ல, நான் கோடாலி இல்லாத மாதிரி காட்டிக்கிட்டு வெட்டி கொண்டே இருக்கிறேன். கடந்த 10-25 ஆண்டுகளாய் வெட்டி கொண்டே இருக்கிற ஒரு மரமாவது விழுந்தா இல்ல. இல்ல, சத்தமிட்டு கூப்பிட்டான். சத்தமிட்டு கூப்பிட்டோட தீர்க்கதரிசி வந்தாரு. தீர்க்கதரிசி வந்து கேட்டார், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? இவன் சொன்னாய், my கோடாலி is missing. My கோடாலி is missing. என்னைக்கு மிஸ் ஆச்சு? நம்ம எல்லாம் மிஸ் ஆன வரலாறு சொன்னா சுதந்திர போராட்டத்துக்கு முன்னுள்ள வரலாறு சொல்லணும்.
ஒரு ஆளுக்கு அடிக்கடி மிஸ் கால் வரும். நான் பைபிள் காலேஜ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், அடிக்கடி மிஸ் கால் வரும். மிஸ் கால் வரும்போது எல்லாம் நான் கேட்பேன், இது யாரு மிஸ் கால் பண்றது, இது யாரு மிஸ் கால் பண்றதுன்னு நான் கேட்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி அவரை கல்யாணத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் பண்ண போனப்ப என்ன கண்ட உடனே ஒரு வார்த்தை சொன்னாரு, சார் அடிக்கடி மிஸ் கால்னு கேட்பீங்க இல்லையா, அது இன்னி வராது, நான் மிஸ்ஸஸ் கால் ஆக்கிட்டேன். புரியலையா? மிஸ்டு காலை என்ன ஆக்கிட்ட? சரி, இந்த ஜோக்க நான் வீட்டுல சொல்லி பார்க்கல. ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. நமக்கு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னே இழந்த வரலாறாக சொல்ல வேண்டி வரும். அவன் சொல்றான், இல்ல இன்னைக்கு தான் இழந்தேன், இன்னைக்கு தான் இழந்தேன். தீர்க்கதரிசி ஒரு கேள்வி கேட்கிறாரு, எங்கே விழுந்தது, எங்கே விழுந்தது, எங்க விழுந்ததுன்னு கேட்ட உடனே அவன் விழுந்த இடத்தை காட்டி கொடுக்கிறான். விழுந்த இடத்தை காட்டி கொடுத்த உடனே அவர் ஒரு மரத்தை முறிச்சு எறிஞ்சாரு, கோடாலி மிதந்து. நான் கேட்கிறேன், மரத்து கொம்பு எறிஞ்சா கோடாலி மிதக்குமா? மிதக்காது. பின்ன எப்படி மிதந்தது? நீ விழுந்த இடத்தை காட்டி கொடுத்த இல்லையா? உடனே கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு, உன் கையில திரும்ப தரும்படி. எங்க விழுந்ததுன்னு சொல்லு, எடுத்து நிறுத்த போறாரு. எங்க விழுந்ததுன்னு சொல்லு, எடுத்து நிறுத்த போறாரு. எங்க விழுந்தது அப்படின்னு சொல்லு, எடுத்து நிறுத்த போறான். கர்த்தர் தந்த ஜபக்கிருபை எங்க விழுந்து, கர்த்தர் தந்த அபிஷேகம் எங்க விழுந்து, கர்த்தர் தந்த அன்பு எங்க விழுந்து, கர்த்தர் தந்த தேவ பிரசன்னை எங்க விழுந்து, உங்களுக்கு விசேஷமா தந்த தாளந்து எங்க விழுந்துன்னு சொல்லுங்க. சொன்னாலே போதும், அப்பா இந்த இடத்துலதான் மிஸ் ஆச்சுன்னு சொன்னாலே போதும். கர்த்தர் உடனே என்ன நினைப்பார் தெரியுமா? என் பிள்ளை விழுந்த இடத்தை கூட மறக்கல, நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்தாகணும். ஓ கோடாலி திரும்ப வருது. இந்த 3 நாள் கல்மன்சரில் ஓ கோடாலி திரும்ப வருது. எங்க இருந்தாலும் கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. வாயை திறந்து ஆவியில போராடுங்க. மரணங்களை வெட்டும்படி, அந்தகார வல்லமைகளை வெட்டும்படி, இருளின் அதிகாரங்களை வெட்டும்படி, சத்துருவை வெட்டும்படி கர்த்தர் கையில தந்த ஆயுதம் இப்போ திரும்ப வருகிறது. ஊடமாத பிரௌடமான வைடலா அந்தலாத ரீதலா அல்கராத பிரௌடமா அந்தலாத சந்தலா ரீதரந்தலாதலா. கண்ணை மூடி கை தட்டுங்க, வாயை திறந்து ஆவியில போராடுங்க. அது திரும்புகிறது, அது திரும்புகிறது, அது திரும்ப வருகிறது. ராகதன ரிகதன கமகதன கடகல் கனாதனா. இந்த கூட்டத்தோட திரும்ப வாங்க, இந்த ஆராதனை திரும்ப வாங்க, இந்த தேவ பிரசன்னத்துல அத திரும்ப வாங்க. உடக்கந்தர கல்பர கந்தர ரியாந்தர கந்தனா. திரும்ப தருவாரு, அந்த அபிஷேகத்தை திரும்ப தாரு. சபையே பெற்றுக்கோ. நான் எத்தனை மிஸ்ஸிங் சொன்னேன்? 1 நாற்காலி காணவில்லை, 2 பலிமிருகத்தை காணவில்லை, 3 ஆதி அன்பை காணவில்லை, 4 கோடாலியை காணவில்லை. மிஸ்ஸிங் 5. நான் இன்னும் 3 எண்ணத்தை சொல்லுவேனே. 5 லூக்கா
13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. Fruit is missing. அந்த பகுதியை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு நீங்க ஒரு நிமிஷம் அந்த அத்தி மரத்தை பாருங்க. அது எங்க நிக்குன்னு பாருங்க. திராட்சை தோட்டத்துல என்னதான் நிக்கணும்? திராட்சை தான் நிக்கணும். ஆனா அங்க என்ன நிக்குது? அத்தி. அப்படின்னா உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த அத்தி மரத்துக்கு கொடுத்திருக்கிறோம். சாதாரணமாக நம்ம அத்தி மரத்தை பைபிள்ல எங்க பார்க்கிறோம் தெரியுமா? வழி அருகே. எங்க? வழி அருகே, ரோட்டு சைடுல தான் அத்தி மரத்தை பார்க்கிறோம் சாதாரணமா. ஆனா இந்த ஒரு அத்தி மரத்தை மட்டும் நாம எங்க பார்க்கிறோம்? திராட்சை தோட்டத்துல பார்க்கிறோம். அப்படின்னா இந்த அத்தி மரம் ஒரு பாக்கியவான். ஏன்னா திராட்சை தோட்டத்துக்கு கிடைக்கிற எல்லா பாக்கியமும் இந்த அத்தி மரத்துக்கு கிடைக்கும். உண்மையில ரட்சிக்கப்பட ரட்சிப்பை சுதந்திரிக்கிற தகுதி உள்ள ஆளா இல்ல. அவருடைய மனவாட்டி என்கிற பதவிக்கு நான் பாக்கியம் உள்ள ஆளா இல்ல. அவர் அப்பான்னு கூப்பிடுவதற்கு தகுதி எனக்கு இருக்கா இல்ல. ஆனா இந்த அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்தில் நட்டிருக்கிறார். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அத்தனை பேர் கை தட்டணும். நான் அத்தி மரம் தான், அது உண்மைதான். ஆனா நான் நிற்கிற இடம் திராட்சை தோட்டம். ஏன்னா அத்தி மரத்துக்கு தோட்டக்காரர் கிடையாது. அத்தி மரத்துக்கு தோட்டக்காரர் கிடையாது. ஏன்னா அது வழி அருகே கிடக்கும், எங்கேயாவது வளரும், புறம்போக்கிலையும் வளரும். அந்த திராட்சை செடி கண்டிப்பா யாரு வேணும்? தோட்டக்காரர் வேணும். திராட்சை தோட்டம் சபை. திராட்சை தோட்டம் சபை. தோட்டக்காரர் கர்த்தர். அப்போ கர்த்தருடைய திராட்சை தோட்டமாகிய சபையில உள்ள நுழையக்கூட தகுதி இல்லாத அத்திமரமாகிய என்னை நட்டிருக்கிறார். என்னால என்ன பிரச்சனை தெரியுமா? என்னால அநேகருடைய வளர்ச்சி தடைபடும். புரியுதா? என்னால அநேகருடைய வளர்ச்சி தடைபடும். அப்படின்னாலும் ஒரு சாக்ரிஃபைஸா என்ன வச்சிருக்காரு. ஏன்னா திராட்சை செடி 5-6 அடி உயரத்துல நிற்கும். அத்திமரம் ஹாயா போகும். அப்போ இது ஹாயா போறதுனால இந்த கீழே நிக்கிற 5 அடி உயரம் உள்ளதுக்கெல்லாம் பாய். புரியலையோ? அப்ப என்ன ஆனாலும் டிஸ்டர்பா இருக்கிற என்ன வெட்டி போடணுங்கிற எண்ணம் அவருக்கு மனசுல இருக்கு. நான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் செல்லா காசுன்னு சொல்லணும் இல்லையா? என்ன திராட்சை தோட்டத்துல நட்டு இருக்க கூடாது. சில ஆட்கள் எல்லாம் ஆலயத்துல வந்தா முழு ஊழியத்துக்கு தொந்தரவு தெரியுமா? உடனே உள்ளது சொன்ன உடனே முறைச்சு பார்க்கணும். இது சரியாவா? வாக்கு தத்தம் சொல்லும்போது சோத்திரம் சொல்ற மாதிரி உண்மையை சொல்லும்போது சோத்திரம் சொல்லணும்.
இப்போ நியாயப்படி என்ன பண்ணியிருக்கணும்? வளர வேண்டிய ஆட்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும்படி இதை என்ன செய்யணும்? நேற்றைக்கு சொன்னேன் இல்லை, ஒரு ஹிந்தி अपने अपने बच्चे के लिए வெட்டி தூக்கி இருக்கணும். ஆனா நடுவுல கிடந்து முழங்கால ஜெபிக்கிற ஒரு பாஸ்டர், அவர் இந்த தடவை வெட்டுவேன்னு சொல்லி ஆவேசத்தோட வரும்போ இவர் உபவாசத்தோட அப்பா அவன் பாவமாகும். இந்த தடவை தான் வெட்டாம விடமாட்டேன்னு பரலோகத்துல கத்தி எடுத்துட்டு வரும்போ இவர் நடுவில் நின்று அவனுக்காக வேண்டாம் எனக்காக அவனை விடும். அவனுக்காக வேண்டாம் எனக்காக ஒரு பரிந்து பேசுற 10 பேர் சபையில இருந்தா அந்த சபை படபட வளரும். பரிந்து பேசுகிற 10 பேர், பரிந்து பேசுகிற 10 பேர், இடையில நிற்கிற 10 பேர், முழங்கால நிற்கிற 10 பேர் தேவ சபையில இருந்தா அநேக குடும்பங்கள் காப்பாற்றப்படும். சில ஆட்கள் எல்லாம் வச்சிருக்க முடியாது, அவங்கள வச்சிருக்கிறதுனால வெளியே இருந்த ஆட்கள் வர முடியல. ஏன்னா அவங்க உள்ளேயும் பிரச்சனை, இங்க இல்ல கேரளாவில் உள்ளேயும் பிரச்சனை, வெளியேயும் பிரச்சனை. இவ கர்த்தரும் வந்தாரு, மகனே உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, நான் தூக்கிடுவேன். நான் என்ன செய்யறேன்? தூக்கிடுவேன். அப்ப அவரு சொல்றாரு, ஆண்டவரே இதுக்கு நான் உரம் போட்டேன், இதுக்கு நான் தண்ணி ஊற்றுனேன், யாரையும் நடாத இடத்துல இதையும் நட்டு வச்சேன். அப்ப நீ என்ன நினைக்கணும்? நான் பாக்கியவான். என்ன நினைக்கணும்? நான் பாக்கியவான் சொல்றோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி இனி வெட்டி போடாம விடமாட்டார்னு அறிஞ்ச உடனே தோட்டக்காரன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கிறான். என்ன அப்ளிகேஷன் தெரியுமா? ரொம்ப காலம் வேண்டாம், 1 இயர். 1 இயர். கையை உயர்த்துங்க. நான் ஒரு காரியம் சொல்றேன், கையை உயர்த்துங்க. கிருபையின் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ சிலர் மன்றாடினதுனால, யாரோ சிலர் முழங்கால நின்னதுனால, யாரோ சிலர் தகப்பனுடைய பாதத்தில் விழுந்ததுனால உனக்கு கிடைச்ச கிருபை நீடிக்கப்பட்டிருக்கிறது, 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 நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சொன்னார், இன்னும் 1 வருஷம் நிக்கட்டும், கனி இஸ் மிஸ்ஸிங். அப்புறம் சொல்றாரு, அடுத்த தடவை கொடுத்தாலும் வெட்டுவேன். தேவன் தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும். வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அன்பு ஒரு கனி, என்ன சாந்த குணம் ஒரு கனி. இந்த ஒரு சைடு பேரலைஸ்ட் ஆகுது இல்லையா, ஆகுது இல்லையா, அதுக்கு பிரபலமான ஒரு டாக்டர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தேவையில்லாத கோபம். ஒரு சைடு தளர்ந்து போறதுக்கு முக்கியமான காரணம். அப்படின்னா ரொம்ப அன்பா இருந்தா அதை இப்பவே தடுக்கலாம். ஒரு சைடு தளர்ந்த பிறகு இல்ல பாஸ்டர் நான் இனி அன்பா இருப்பேன்னு சொன்னா முடியாது. இப்பவே அன்பா இருந்தா எதிர்காலத்துல வரப்போற பிரச்சனைகளை இப்பவே தடுக்கலாம். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி பிடிங்க. அன்பு, கிருபை, நீடிய சாந்தம், பொறுமை,
நம்பிக்கை, இச்சையடக்கம் இவைகள் எனக்கு உண்டாவதாக. வாயை திறந்து சொல்லுங்க. சாந்த குணம் வருவதாக, அன்பு வருவதாக, நீடிய பொறுமை வருவதாக. எடுத்து எரிஞ்சு பேசுறதை விட்டு நான் வெளியே வரணும். எரிச்சலோட கத்துறதை விட்டு நான் வெளியே வரணும். ஜெபிங்க, 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 ஜெபிங்க. இந்த சபையை தேவ பிரசன்னம் மூடுகிறது. அத்தனை பேரையும் ஆண்டவர் தொடுகிறார். இனி கனி கொடுக்கணும், இனி கனி கொடுக்கணும், இனி கனி கொடுக்கணும். சபைக்குள்ள கனி கொடுக்கணும், வீட்டுக்குள்ள கனி கொடுக்கணும், வச்சிருக்கிற தேசத்துல கனி கொடுக்கணும். அஞ்செண்ணம் சொன்னேன், ஆறாவது மிஸ்ஸிங். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். புத்தியில்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். என்ன மிஸ்ஸிங்? எண்ணெய். அபிஷேகத்தின் அளவு எப்படி இருக்கு? நான் உன்மேல் என் கைகளை வைத்த பொழுது உனக்குண்டான வரத்தை அனல் மூட்டு. எண்ணெய் கூட கூட பிரகாசம் கூடும். உங்க பிரகாசத்தின் அளவை வச்சு உங்க எண்ணெயின் அளவை கண்டுபிடிக்கலாம். ஐயோ, எங்கள் விளக்கு அணைந்து போகிறதே. வீட்டுல இருந்தப்போ யோசிக்கல, கிளம்பினப்போ யோசிக்கல. லாஸ்ட் மூமெண்ட் தேடி பார்க்கணும், ஏதோ குறையுது. ஏன் எங்க விளக்கு எரியல? ஏன் எங்களால ஜெபிக்க முடியல? ஏன் எங்களால ஆராதிக்க முடியல? ஏன் எங்களால ஆவியில நிரம்ப முடியல? ஏன் எங்களால சந்தோஷமா கொடுக்க முடியல? ஏன்னு பார்த்தா ரியல் ரீசன், சோர்ஸ் என்னன்னு பார்த்தா எண்ணெய் இல்ல. நேற்றைக்கு ராத்திரி இந்த கூட்டம் முடிஞ்சு கிளம்பும்போ ஆவியானவர் என்ன பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு நான் அநேகரை நிரப்புவேன். இன்னைக்கு நான் அநேகரை. அதெல்லாம் தானே கேட்க ஒரு சந்தோஷம், அதெல்லாம் தானே கேட்க ஒரு நிறைவா இருக்கிறது. வந்தேன் போனேன்னு இல்லாம வந்தேன், கர்த்தருடைய அடையாளங்களை கண்டேன், தேவ பிரசன்னத்தை கண்டேன். கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க, அத்தனை பேரு கண்ண மூடுங்க, அத்தனை பேரு கண்ண மூடுங்க. உங்க விளக்கு எரிய போகுது. நல்ல கை தட்டி நல்ல கை தட்டி